ஒரு காலத்தில் ஒரு கிராமத்து ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தடியில் மக்கள் துணிகளை துவைக்கும் இடமாக இருந்தது. அந்த இடத்தில் திடீரென ஒரு பெரிய கருங்கல் முளைத்தது போல் காணப்பட்டது. அது பாறையா சிலையா என்று தெளிவாகத் தெரியவில்லை. ஒரு நாள் அந்த வழியாகச் சென்ற மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த பாறையின் மீது ஏறி அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் திடீரென சாமியாடினான். நான் இந்த ஊரின் காவல் தெய்வமான முனியப்பன். நான் இந்த ஆலமரத்தடியில் பல காலமாக புதைந்து கிடக்கிறேன். என்னை சரியாக தோண்டி எடுத்தால் நான் இந்த கிராமத்தை எதிரி சக்திகளிலிருந்து காப்பேன் என்று அருள் வந்து பேசினான். மக்கள் அனைவரும் கூடி அந்த இடத்தை தோண்டினர். அங்கே தாடி மீசையுடன் கம்பீரமான வடிவம் கொண்ட ஒரு முனியப்பன் சிலை கிடைத்தது. சிலை மிகவும் பெரிதாக இருந்ததால் அதை நகர்த்த முடியவில்லை. தெய்வம் விரும்பியபடி அந்த ஆலமரத்தடியிலேயே முனியப்பனுக்கு ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டது. அன்று முதல் முனியப்பன் சிலை இருந்த இடத்திலேயே நிலைத்து நின்று கிராமத்து எல்லையை காக்கும் கம்பீரமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார். அவர் காவல் காப்பதால் கிராமத்தில் திருட்டோ அநியாயமோ நடப்பதே இல்லை என்று மக்கள் நம்புகின்றனர்.